சார், கம்பியை வளைச்சிட்டு 3 கைதிங்க தப்பிச்சுட்டாங்க. வாட்? கம்பியை வளைச்சிட்டு 3 பேர் தப்பிச்சுட்டாங்களா? ஸ்டார்ட் இமிடியட்லி. ஏற்கனவே நான் ஒரு பெரிய குத்தத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கேன். இப்ப இன்னொரு குத்தத்தை செஞ்சிருக்கேன். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். நீதான் என்ன காப்பாற்றணும். கவலைப்படாதே, காப்பாற்றுவோம். கடவுளே, கடவுளே, நீயே பேசிட்டியா? நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. நீயா பாக்கியசாலி? ஆனா கடவுள் எல்லாம் பேசுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய மனுஷனா? நீ எப்படா தப்பிச்சு வந்த? கண்களை மூடிக்கொண்டு கடவுளை தியானித்தேன். கண்களை திறந்து பார்த்தேன். கதவுகள் திறந்து கிடந்தன. தப்பித்து வந்தேன். எனக்கு ஒரு துணை கிடைச்சது. இப்ப நம்ம எங்க போறது? நீ எங்க வேணா போச்சுன்னு நானும் வரேன் கூட. அதாட எனக்கு புரியல. யாரு வர்றான்? நம்மள தேடி வேற எவன்டா வருவான்? எவனோ போலீஸ்காரங்க வர்றான். சாமி பக்தி உள்ளவன் போல் இருக்கு. அதனால தான் பூட்டை கட்டிட்டு வெறுங்காலோட பயபக்தியோட வரான். எதுக்கு நம்ம ஒழிச்சுக்கோ. தெய்வத்தை ஏமாற்றுபவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. வாருங்கள் வெளியே. நீ எப்படி இங்க வந்த? ஏடா, பூட்டை உடைச்சது நானு, கம்பிய வளைச்சது நானு, நீங்க 2 பேரும் ஜெயில இருந்து வெளியே வரதுக்கு காரணமா இருந்ததே நானு. என்னையே எப்படி வந்தேன்னு கேக்குறியா? அப்போ கண்ணை மூடிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தப்போ கம்பியை வளைச்ச கடவுள் நீதானா? எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். மேல நடக்க வேண்டியதை கவனிப்போம். எங்க போறது, எப்படி போறது ஒண்ணுமே புரியல. அதுவும் இந்த ட்ரெஸ்ல. முதல்ல நாம 3 பேர் எங்கேயாவது போய் இந்த ட்ரெஸ்ஸ மாத்திக்குவோம். அதுக்கப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். அப்போ நம்ம 3 பேரும் கூட்டா? 3 பேரும் ஒன்னா ஜெயில இருந்து வந்தோம். 3 பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணலாமே. அப்படின்னா நீதான் எங்க கேப்டன். ஆனா ஒண்ணு, நான் சொல்றபடி நீங்க 2 பேரும் கேட்டா என் கூட இருங்க. இல்லாட்டி இப்படியே கைட்டிக்க. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கலாம். அதிகாலையில் எழுந்திருச்சு கைவசம் ஐடியா இருக்கு சொல்றேன். ஆரம்பித்தனர். இவ்வாண்டு கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு சாதனை ஆகியவைகள் பெரிதும் போற்றும் அளவுக்கு செயல்பட்டிருக்கிறது. நாவலாசிரியருக்கான அரசாங்க முதற் பரிசை இந்த ஆண்டு திரு லால் ரங்க மோகன்தாஸ் பெறுகிறார். வானிலை அறிக்கை. மேற்கு மலை தொடரில் வானிலை மப்பும் மந்தாரமுமாக இருப்பதால் கடற்கரை ஓரங்களிலும் கரையின் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே தூறலோ அல்லது கனத்த மழையோ பெய்யலாம். குறிப்பாக தென் பிராந்தியங்களில் கேரளம், சென்னை, ஆந்திர மாநிலங்களில் மழை இருக்காது. ஒரு முக்கிய அறிவிப்பு. மத்திய சிறையில் இருந்து 3 பயங்கர கைதிகள் தப்பிவிட்டனர். அவர்களது பெயர்கள் நாகு, சிவா, முத்து. இவர்களில் நாகு என்பவன் மெலிந்த என்ன ரேடியோல சத்தத்தை காணோம்? ஓ, கரண்டாப்பா. அப்பப்போ வெளி உலகத்து செய்தியை தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் ரேடியோ வைக்கிறேன். அந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுது. எனக்கு பிடிக்காத சங்கீதம் வர்றதுதான் கரண்ட் வருது. அப்பா, ஏமா ஓடு மாத்திரவங்க எப்ப வருவாங்கன்னு அம்மா கேட்க சொன்னாங்க. நேத்தே கம்பெனிக்கு போன் பண்ணமா, இன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்னாங்க. இன்னும் வரல. ஐயா, கொஞ்சம் காப்பி தூளும் சர்க்கரையும் வேணும். ஓ,
கணக்கு புள்ள ஐயாவா? அப்பா, அவரு பாக்கிய குடுக்கற வரைக்கும் மேற்கொண்டு எதுவும் கொடுக்க வேண்டான்னு அம்மா சொன்னாங்க. சரிதான் அம்மா. ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். என்னம்மா வேணும்? ஒண்ணும் இல்லப்பா, அம்மா ஒரு போர்மிட்டா டீன்னு கேட்டாங்க. இதான் சரியான சமயம். வா. சௌரியப்பட்ட போது பணத்தை கொண்டாந்து கொடுங்க. குழந்தைகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க. உங்க மனசு யாருக்கும் வராது. நீங்க நல்லா இருக்கும். இல்லைங்க, என்ன ஒண்ணும் புரியாம இங்கே நிக்கிறீங்க? ஓடு மாத்த வந்தவங்க தானே? ஓடு மாத்த வேண்டிய இடம் இங்க இல்ல, பக்கத்துல வாங்க. வாங்க வாங்க. இதுதான் நம்ம வீடு. வெயில் ஏறதுக்குள்ள மடமடன்னு ஓட்ட மாத்திருங்க. ஓடு மாத்திடுறோம். கைவசம் தொழில் இருக்கு, செய்யுங்க. ஆனா இது என்ன மேல போக ஒரு ஏணி வேணுமே. என்னது? ஒரு ஏணி கூட கொண்டு வரல. உங்க கம்பெனில என்னதான் கொடுக்குறாங்க? சம்பளம் சம்பளம். அதுவும் ஸ்ட்ரைக் பண்ணா தான் கொடுக்குறாங்க. இருங்க, ஏணி கொண்டு வரேன். திடீர்னு ஓட்ட மாத்திரை ஊத்துக்கிட்டு மடையா, சட்டையை மாத்தினா போதுமா? ஓடு மாத்திரம் வர்ற நேரத்துல நாம வந்துட்டோம். அதனாலதான் நம்மள பிடிச்சுக்கிட்டாரு. ஓட்ட மாத்திட வேண்டிதான். இதாங்க ஏணி. சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்க. நான் வியாபாரத்தை கிளம்பிக்கிறேன். யாரா மேல? நீ ஏறு. நீதான் தடிய ஏணி தாங்குதான்னு செஞ்சுட்டு அப்புறம் நான் ஏறேன். போட்டு ஓடு போத்தோட முத்து. இன்னைக்கு ராத்திரி ஐயாவோட கைவரிசையை பார். என்னடா என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, பால் கொடுத்தா நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. நீ சம்பாதிக்கிற பணத்தை புருஷனுக்கு குடிக்கிறது கொடுத்துட்டு அப்புறம் அது வேணும் இது வேணும் நீங்க வந்து நில்லு. உங்களுக்கு தெரியாதுங்களா, நான் பணத்தை கொடுக்கலனாலும் அவர் அதை பலவந்தமா எடுத்துட்டு போயிடுறார். சரி சரி, உனக்கு இப்படி ஒரு புருஷன் வேண்டாம். இந்தா இத பார், குழந்தைக்கு பால் மட்டும் கொடுத்தா போறாது. ஐயா கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு போய் 1/2 டசன் சாத்துக்குடி பழம் வாங்கி கொடு.
நாணம் கலந்து மெல்ல சிரித்தால் என்ன நினைப்போ மழையிலே மாங்கனி நனைந்தது பால் பொழிந்தது பருவம் குளிர்ந்தது பூங்குழல் தோகையை மேனியில் விரித்து பூஞ்சிட்டு கன்னத்தில் புன்னகை வடித்து நடந்தால் நாளும் வரும் பூங்குழல் தோகையை மேனியில் விரித்து பூஞ்சிட்டு கன்னத்தில் புன்னகை வடித்து நடந்தால் நாளும் வரும் கோபுர கலசம் கார்த்திகை தீபம் இரண்டும் நெஞ்சில் வரும் மஞ்சள் எடுத்து மாலை தொடுத்து கட்டி கொடுத்தால் என்ன சுகமோ